அர்த்தராத்திரியில் சிஸ்டர் ஒருத்தங்க ரொம்பவே பயத்தோட கடவுள்கிட்ட மன்றாடி வேண்டிக்கிட்டு தன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு சர்ச்சு சாவியை இந்த வயசான மதர் தூங்கையில் அது நல்லா உம்னு பயமுறுத்துற மாதிரியே தாங்க குரட்டை விட்டு படுத்து கிடக்குது. அவளை தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்றாம அப்படியே பொத்துனாப்புல சாவியை மட்டும் எடுத்துக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு சர்ச்சை விட்டு வெளில ஓடிடலான்ட்டு கேட்டுக்கு வந்தா அப்போ அவங்க பின்னாடி மூக்காடு போட்டுக்கிட்டு நிறைய மதர்ஸுங்க நடந்த மேனிக்கே இவளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்க இவன் அந்த பதட்டத்திலே தாங்க சர்ச்சு கதவை திறக்க முயற்சி பண்ணிவிட்டு அவங்க ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த கேட்டு கேப்புக்குள்ளேயே அப்படியே உடம்பு வளைச்சிக்கிட்டு ஓடிடலான்னு பார்க்க ஆனால் துரதிருஷ்டசனமா இவ காலை மட்டும் அவளுக்கு பிடிச்சிவிட்டாளுங்க. இவளை மறுபடியும் இந்த சர்ச்சுக்குள்ளேயே இழுத்து தூக்கி போட்டணும்லாம் அவளுக்கு பார்க்கல. ஓடின அந்த காலை மட்டும் அப்படியே எலும்பு கிளும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு உடச்சி விட்டுறாளுங்க. இவன் மயக்க நிலையிலேருந்து முழிச்சு பார்த்தா இவளை உயிர் நிலையில இருக்கையிலேயே சமாதியில படுக்க போட்டு அடக்கமே பண்ணிட்டுறாங்க. உதவுறதுக்கு இவ வேண்டின அந்த கடவுளும் இப்போ இவளை காப்பாற்ற வரலங்க. சிஸ்டர் அங்கேயே செத்து போயிட்டாங்க. அங்க படத்தோட பேரை காட்டுறாங்க, இமாக்குலேட். இப்போ இன்னொரு சிஸ்டரை காட்டுறாங்க. அவங்க நல்லா பார்க்க இளமையா இருக்காங்க. சின்ன வயசுலயே தன்னோட ஆசா பாசங்கள், பயாலஜிக்கல் அந்த செக்ஷுவல் நீட்ஸ் எல்லாத்தையும் தன்னோட கடவுள் நம்பிக்கைக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு சிஸ்டர் ஆகியிருக்காங்க. இவங்க ஸ்பெயின் நகரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சிஸ்டராக கடவுளுக்கு சேவை பண்ணியிருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சர்ச்சில் மக்கள் பெருசாக வர்றது இல்லைன்னுட்டு அந்த சர்ச்சையே மூடிவிட்டாங்க போல் இருக்கு. அதுக்குன்னு இப்போ இவங்களை இட்டாலியில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பணிமாற்றம் பண்ணியிருக்காங்க. தன்னோட தாய்நாட்டு ஸ்பெயின்லேருந்து இப்போ இட்டாலிக்கு புதுசாக வர்றாங்க. அதுவும் இந்த ஊர் பாஷை இட்டாலி லாங்குவேஜ் எல்லாம் கூட அந்த அதுவும் என்னென்னா இந்த லத்தீன் போல் இருக்கு. அது கூட அவங்களுக்கு தெரியலைங்க. இங்கிலீஷில் தான் யாரோட உதவினால மொழி மாற்றம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு பேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. ஒரு வழியாக அந்த இட்டாலி சர்ச்சுக்கு வந்துட்டாங்கங்க. பார்த்தீங்களா, சர்ச்சு செவுத்துலலாம் அப்படியே மரம் வேறு விடுற அளவுக்கு சர்ச்சு ரொம்பவே பாலடைஞ்சு போயிருக்கு. ஆதி காலத்து சர்ச்சு போலங்க. அங்கே உள்ள மதர் சுப்பீரியர் இவங்க தான் போல் இருக்கு. சர்ச்சுக்கு புதுசாக வந்த இவள்கிட்ட நல்லா அன்பாக அக்கறையாக பேசி சர்ச்சுக்கு வரவேற்கிறாங்க. ஆனால் மதருக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. அவங்க ஊர் பாஷை அந்த லத்தீனில் தான் பேசுகிறாங்க முக்கால்வாசி. இவள்கிட்டையும் அதில் தான் பேசுது. நம்ம சிஸ்டர் பேர் சிசிலியாவாம். மதர் சுப்பீரியர் கூட நிற்கிறவ பேர் பார்த்தீங்கன்னா அவள் பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இசபெல்லாவாம். இப்போ சிஸ்டர் இசபெல்லா தான் சர்ச்சுக்கு புதுசாக வந்த அந்த சிசிலியாவை கடவுளுக்கு ஊழியம் செய்ய இங்கேயே சர்ச்சிலேயே தங்கிக்க ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. அப்போ மதர் சுப்பீரியரோட அருமை பெருமையும் அப்புறம் சர்ச்சோட வரலாறு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அதுலேயும் மதர்ன்ற பேர்ல சர்ச்சுக்குள்ள நிறைய பைத்தியங்க உழவுதாமா. அதுல இவங்க தான் பெரிய பைத்தியமாமா. அப்புறம் சர்ச்சில் நிறைய பேர் இப்போ அப்போன்னு வயசானவங்க சாவ கிடக்குறாங்களாமா. அதனால இங்க நீ டெய்லி சாவெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமா, அடிக்கடி அதுவும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ பயமா இருந்தா இன்னைக்கே நீ சிஸ்டரா பிரகடனம் செய்யறதுக்கு முன்னாடி சர்ச்சை விட்டு ஓடி போயிடுன்னு சிசிலியா அதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி போடுறா. அடுத்ததா இவங்க பேரு சிஸ்டர் குவென்னுங்க. நம்ம குவென்னு கூப்பிடலாம். மொத்தமா 3 சிஸ்டர் பேரை சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டர் பேரு, நம்ம சிஸ்டர் பேரு சிசிலியா, இவ பேரு குவென்னு, இவளோட நண்பள் பேரு குவென்னு. அப்புறம் இவ பேரு நம்மளை கூப்பிட வந்தால இசிலியாவை ரூமுக்கு கூப்பிட்டு போனால அவ பேரு இசபெல்லா. இப்ப சிசிலியா சர்ச்சுக்கு புதுசா வந்தவன்றதால இந்த மாதிரி நமக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அப்போ நம்மள்ட்ட ஃபர்ஸ்டா யாரு நம்மள்ட்ட நல்லா அறிமுகமாகி நம்மள்ட்ட நல்லா சிரிச்ச முகத்தோட பேசுகிறாங்களோ அவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிரும் இல்லையா. அந்த மாதிரி சிசிலியாவுக்கு குவென்னை நல்லா பிடிச்சி போச்சுங்க. சிசிலியா யாரு எல்லாம் பேசி ஒருத்தங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு அறிமுகமாயிட்டாங்க. அடுத்ததா இப்போ இவர் யோ சித்தப்ப நீ என்ன இங்கே அப்படின்ற மாதிரி மணி ஏஸ்டில் வந்த நம்ம ப்ரொஃபஸருங்க. இங்கே இவர் பேர் என்னன்னா டெடஸ்கியா. அதுவும் வெறும் டெடஸ்கி இல்லை, ஃபாதர் டெடஸ்கிங்க. இப்போ ஃபாதர் டெடஸ்கியும் இன்னொரு வயசு மூத்த ஒரு ஃபாதரும் சேர்ந்து சர்ச்சுக்கு புதுசாக வந்த சிசிலியாவை சிஸ்டரா நல்லா கிராண்டா அவளை பிரகடனம் பண்றாங்க. ஒரு வழியா இப்போ இங்கேயே சிஸ்டர் ஆகிட்டாங்க. ஃபாதர் டெடஸ்கி தான் நம்ம சிசிலியாவை இந்த இட்டாலி சர்ச்சுக்கு பணிமாற்றம் பண்ணி விட்டுருக்காப்புல. அதனால சிசிலியாவுக்கு இந்த சர்ச்சில் இருக்கிறதுலையே
பழக்கமான ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெடஸ்கி மட்டும்தாங்க. அதனால டெடஸ்கிய சிசிலியா நல்லா மனப்பூர்வமா நம்புறாங்க. இப்போ ஃபாதர் டெடஸ்கிட்ட போயிட்டு பேசுறா. டெடஸ்கி ஃபாதரு நம்ம ஆளு ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆளு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஆளு பெரிய சயின்டிஸ்டா வேலை பார்த்துருக்காப்ல. கடவுள் நம்பிக்கையினால இவர் தன்னோட சயின்டிஸ்ட் வேலையை தியாகம் பண்ணிவிட்டு இப்படி கடவுளுக்கு ஊழியம் பண்ண வந்திருக்காப்ல. ஃபாதரா 20 வருஷமா இருந்திருக்காராமா. இங்கிட்டு சிசிலியாக்கு சின்ன வயசுல ஏதோ ட்ராமா மாதிரி ஏதோ நடந்திருக்குங்க. என்னன்னா தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கிறப்போ அது கையை அது மேல வச்சா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி செயலிழந்து போயிரும்ல. இவளுக்கு அந்த மாதிரி தன்னோட கைகளை ஐஸ்ல வச்சு தன் கையை செயலிழக்க செய்யறது இவளுக்கு பிடிக்குமா. அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்கானா, பனியில உறைஞ்சு போன ஒரு ஏரியில போயிட்டு பெரிய ஒரு ஏரியில போயிட்டு கையை வைக்க பார்த்துருக்கா. ஆனா அது துரதிருஷ்டசனமா பனி உடைஞ்சி போய் இவ ஏரியில விழுந்துவிட்டா. பனியில ஏரியே உறைஞ்சு போயிருக்குன்னா அது எவ்வளோ குளிராக இருந்திருக்கும். அந்த பனி தண்ணியிலேயே கிடந்து நல்லா ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமையிலேருந்து, அதுவும் 7 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதயமே துடிக்காத அளவுக்கு அப்படி இருந்து ஆள் உயிர் தப்பிச்சு வந்திருந்திருக்காங்க. அதனால இவன் உயிர் பொழைச்சதுக்கு கடவுளின் பங்கும் அதில் இருக்கிறதா சிசிலியா நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்புறா. என்ன காரணத்துக்காக கடவுள் இவளை உயிர்ப்பிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு தேடல்ல தாங்க இவ இந்த சின்ன வயசுலயே தான் செக்ஷுவல் நீட்ஸ் எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு சிஸ்டர் ஆகியிருந்திருக்கா. சிசிலியாக்கு சர்ச்சில் இது முதல் நாள் இரவுங்க. அங்க யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. இவளும் இருட்டுக்குள்ள யாரோ இல்லாத சர்ச்சில் தனியா யாருன்னு கேட்டபடியா அப்படியே மெல்ல மெல்ல நடந்து போனா அழுகிற சத்தம் இப்போ ஒரு மாதிரி முனவுற சத்தம் மாதிரி மாறி போயிட்டுது. அங்க ஒருத்தங்க கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தரையிலேயே அப்படியே முனவிக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு படுத்து கிடக்குறாங்க. சிசிலியா அவங்க முதுகுல கையை வச்சு நீங்க ஓகேயான்னு கேட்க அவங்க அப்படியே மெல்லமா முகத்தை திருப்புனா முகத்துல கண்ணு மூக்கு காதுன்னு எதையுமே காணுங்க. ஆளு பார்க்கவே ரொம்ப விகாரமா இருக்குது. ஐயோ, இதை நேர்ல பார்த்து அவளுக்கு எப்படி இருக்கும். ஐயோ, சிசிலியா அப்படியே பயந்து போய் அங்கேருந்து ஓடிடலான்ட்டு பார்க்க அவ மூஞ்சிய அப்படியே திருப்புனா அப்ப முகத்துக்கிட்ட நல்லா க்ளோஸ் அப்ல யாரோ வந்து சிசிலியா அப்படின்னு கத்துது. இவ அப்படியே பதறி போய் யாருன்னு பார்த்தா மதர் சுப்பீரியர் தாங்க. சனிய முதுகு பின்னாடி வந்துட்டு திரும்பினதும் நல்லா முகத்துக்கிட்ட வந்து சிசிலியான்னு கத்தி இருக்குது. அப்புறம் சிசிலியாவை இந்த மதர் சுப்பீரியர் கூப்பிட்டு போயிட்டு அவ ஏதோ பேசுறா. என்னன்னு பார்த்தா கடவுள் ஜீசஸை கடைசியா சிலுவையில அரைஞ்சு கொடுமை பண்ணி கொன்னுருப்பாங்கல்ல, அப்போ இது அவர் கையில அரைஞ்ச அந்த ஆணியாமாங்க சர்ச்சில் நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. சிசிலியா நேத்து சிஸ்டரான அந்த பூரிப்புல பாத்தீங்கன்னா நல்லா ஒயின் குடிச்சு விட்டாலாமா. அதுக்குன்னு இப்ப மறுநாள் போதை தெளிஞ்சு பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. கதையை கேட்டுட்டு இருந்த அந்த ஃபாதரு ஒரு கட்டத்துல ஆளை அங்கேயே காணா போயிட்டாப்ல. அப்போ அவ பின்னால இருந்து கைகள் செவுத்த உடைச்சுக்கிட்டு இவளையும் இழுத்துட்டு போய் அங்க பார்த்தா நிறைய முகம் இல்லாத அந்த மதர்ஸுங்க கத்திய அப்படியே வயிற்றுல சரக்குன்னு இறக்க ஆளு தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறாங்க. அப்போ யாரோ இவளை பார்த்த மேனிக்கே நிக்கிறாங்க. என்னன்னு லைட்டை போட்டு பார்த்தா அங்க யாருமே இல்லை. அப்புறம் இந்த சிஸ்டர் பணி எப்படின்னெல்லாம் நம்ம இசபெல்லா சிசிலியாவுக்கு கிளாஸ் எடுக்கிறா. இந்த மாதிரி சர்ச்சில் இருக்கிற வயசான பெருசுங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறது, சர்ச்சில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்றது சோத்தை போட்டு கோழிலாம் இவங்க தான் வெட்டணுமாமா. அதுக்குன்னு எங்க நீ வெட்டுன்னு நம்ம சிசிலியாவை கோழி வெட்ட கூப்பிட்டா அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், கோழியை எப்படி துடிக்க கொள்றது, அதெல்லாம் பாவ செயலு, நான் பண்ண மாட்டேன்னு பயப்படுறாங்க. அங்க இருக்கிற பெருசுங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒருத்தங்களா தங்களோட உயிரை வேற காட்சியெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. அதையும் பயந்தபடியே ஆளு பார்த்துக்கிறா. சிஸ்டர் இசபெல்லாக்கு நம்ம சிசிலியாவை சுத்தமாக பிடிக்கல போலங்க. ஏன் நம்ம இசபெல்லாவுக்கு சிசிலியாவை பிடிக்கலன்னு நமக்கு தெரியல. அப்புறம் இந்த பைத்தியம் பிடிச்ச மதருங்க அது ஒரு நாள் ராத்திரியில சிசிலியா தூங்கையில கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் சொன்னபடியே சிசிலியா முடிய வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ சிசிலியாவுக்கு முழிப்பு தட்டுனதும் சரி இது பைத்தியம் தானே இப்படிதான் பண்ணோன்னு தெரிஞ்சு இதை பெருசா எடுத்துக்காம அவங்கள மறுபடியும் அவங்களோட ரூம்லயே போய் தூங்க போட்டுவிட்டு
அப்போ அவங்க காலை பார்த்தா சிலுவை மாதிரிங்க, சிலுவை அரைஞ்ச மாதிரி ஏதோ சூடு போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இவளும் போய் தூங்க போயிட்டா. அப்புறம் அங்கேயே நாட்கள் போக போக சிசிலியாவும் நம்ம குவென் சிஸ்டரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்கங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு நட்பு இவளுக்கு அங்கே கிடச்சி போச்சு. இப்போ சிஸ்டர் செசிலியா சர்ச்சுக்கு வந்து சிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் பிரசவமாக இருக்கான்னு தெரிய வந்திருக்குதுங்க. அதுக்குன்னு சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் சிசிலியாவை செக்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தியா, அதை ஈடுபட்டுக்கிட்டு தான் இங்கே சர்ச்சுக்கு வந்து சிஸ்டராக பிரகடனம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் சிசிலியா அதெல்லாம் இல்லை, நான் இந்த இன்டர் கோர்ஸு செக்ஸிலெல்லாம் வச்சுக்கல அப்படின்னு சொன்னா. அப்புறம் இவங்களும் இவ சொல்றது உண்மைதான்னு டாக்டர்லாம் வச்சு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்புறாங்க. இப்போ சர்ச்சில் இருக்கவங்கெல்லாம் நம்ம சிசிலியா வயிற்றுல வளர்றது கடவுள் ஜீசஸ் தான் போல, ஏன்னா எந்த ஒரு ஆண்மகன் துணையுமே இல்லாம இவளாவே புள்ள பெக்க போறா இல்லையா, அதுக்குன்னு சிசிலியாவை நல்ல ராஜ மரியாதையோட கொடுக்குறாங்க. இது அந்த சிஸ்டர் இசபெல்லாவுக்கு சுத்தமா பொறுக்கலைங்க. சிசிலியா தண்ணி தொட்டில குளிச்சுட்டு இருக்க அவளை அந்த தொட்டிக்குள்ளேயே தண்ணியில முக்கி கொண்டுடலான்னு பாக்குறா இசபெல்லா. சிசிலியா புள்ளத்தாச்சியில வயிற்றுல வளர்ற புள்ளைய காப்பாத்துறதுக்காக அந்த மதர் இன்ஸ்டிங்க்ட்ல உயிரை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அவள்கிட்ட சண்டை போட, அப்போ மற்ற சிஸ்டர்களும் வந்து இசபெல்லாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. இவளை ஓரளவுக்கு பதறி போச்சு, நம்ம ஆளுக்கு பதறி போய் உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்கா. இருந்தாலும் ஒரு வழியா உயிர் பொழைச்சு விட்டாங்க. இவளை கொல்ல பார்த்த அந்த இசபெல்லா அடுத்த நாளே சர்ச்சுக்கு மேலேருந்து விழுந்து, பார்த்தீங்களா கீழே விழுந்ததுல அப்படியே மூஞ்சி எப்படி ஆச்சுன்னு. சை சோ, இசபெல்லா சாவுல சிசிலியாவுக்கு சந்தேகம் வந்திருக்குதுங்க. ஏன்னா இது தற்கொலையா இல்லை கொலையான்னு என்னன்னு தெரியல. இவளை கொலை ட்ரை பண்ணியிருக்கால, அதுவும் அடுத்த நாளே வேற இறந்திருக்கா இல்லையா. அதுவும் சண்டை நடக்கையில் இசபெல்லா இவள்கிட்ட உன் இடத்துல நான் இருந்திருக்கணும்டின்னு சொல்லியிருப்பா. இதை டெடஸ்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறா. அவர் அதுக்கு சும்மா போறாமையில சொல்லிவிட்டாமா, நீ ஒன்றும் பயப்படாதன்னு ஆறுதல் படுத்தி சொல்லி அனுப்புறாரு. இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம நம்ம சிஸ்டர் குவென்னு தாங்க அநியாயத்தை தட்டி கேட்குறாங்க. இசபெல்லா சாவுல சந்தேகம் இருக்குன்னு சிசிலியா வயிற்றுல வளர்றது ஃபாதர் டெடஸ்கி தான் ஏதோ பண்ணிவிட்டான்னு சொல்ல வர்ற. அப்போ டக்குன்னு குவென்னை பேச விடாம டெடஸ்கி இழுத்துட்டு போயிட்டாப்ல. அதுக்குன்னு இப்போ நைட்டு சிசிலியா தன்னோட நண்பர் குவென்னை தேடி அங்கே எங்கே வச்சிருக்காங்கன்னு அவளை தேடி தேடி சர்ச்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கட்டத்தில்ங்க ஒரு அறையில் முகம் இல்லாத சிஸ்டருங்க நம்ம குவென்னை அப்படியே கட்டி போட்டு அவளை துடிக்க அவளோட நாக்கை அப்படியே அறுத்து விட்டாங்க. ஃப்ரெண்டு நாக்கை அறுத்ததுக்கெல்லாம் இங்கே சிசிலியா பார்த்து பயந்து போய் கத்தலான்னு பார்க்குறா. அங்கே அந்த பைத்தியம் நம்ம சொன்னோம்ல, அங்கே அந்த அம்மா தாங்க சத்தம் போடாதீன்னு கொண்டுடுவாயிடி அப்படின்னு வாயை பொத்திட்டு அவள் முடியை எடுத்திருப்பாங்கல்ல, அதை வச்சு ஒரு சிலுவை மாதிரி பண்ணி சிசிலியாவுக்கு கொடுக்குறாங்க. தப்பிச்சு ஓடணும்லாம் பார்க்காதீன்னு மிரட்டிட்டு வேற போகுது. விடிஞ்சதும் சிசிலியா வயிற்றுலேருந்து ரத்தம் ஆறா ஓடுது. சிசிலியா வழியில துடிக்கவும் டெடஸ்கி தாங்க அவளை சர்ச்சுக்கு விட்டு வெளில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாப்ல கார்ல. மதர் சுப்பீரியர் இவளோட ரத்தத்தை பார்த்து ஜீசஸ் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது, குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகிருச்சுன்னு அழுது துடிக்கிறாங்க. அவ்வளோ ரத்தம் போயிருக்குதுங்க. அப்போ பெட்டுக்கு ஏதோ பறவை மாதிரி இறகு கிடக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா பெட்டுக்கு கீழே ஒரு பையில கோழி தலையை அறுத்து கிடக்குது. சிசிலியா தான் சர்ச்சை விட்டு தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு அருமையான பிளான் போட்டிருக்கா. ஆனா துரதிர்ஷ்டசனமா நம்ம மதர் சனியை பார்த்துட்டா கார்ல போய்கிட்டு இருக்க டெடஸ்கிக்கு போனை பண்ணி இந்த விஷயத்த போட்டு விட்டுருது. சிசிலியாவும் வயிற்றுல புள்ளையோட ஓடிக்கிடி தப்பிச்சிடலான்னு பார்க்க பிடிச்சி விட்டாங்க நம்ம ஆட்களை. சர்ச்சுக்கு இப்போ கூட்டு வந்துட்டாங்க. டெடஸ்கி இங்கே தாங்க உண்மையை சொல்கிறான். சும்மா எவ்வளோ நாள் தான் வாருமையான்னு வாயிலே கத்துறது சொல்லுங்க. அவரும் மறுபிறவி எடுத்து வந்தா எங்க மறுபடியும் நம்மளை கொடுமைப்படுத்தி கொண்டுடுவாங்களோன்னு மீண்டும் ஒரு மனித பிறவியா அப்படின்ட்டு அட போங்கடா ஒன்ஸ் மோர்லாம் வேண்டான்ட்டு வரமாட்டாப்ல. யோ நீ என்னையா வரமாட்டேன்னு சொல்றது? ஜீசஸே, நீ கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி பாத்தியா உன்னோட டிஷ்யூலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, இந்த ஆணியில் உன்னோட டிஷ்யூலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, இதை வச்சு நம்ம சிசிலியாவை யூஸ் பண்ணி உன்னை மறுபடி கூட்டு வர்றேன் பாரியா அப்படின்ட்டு டெடஸ்கி பார்த்துருந்துருக்காப்புல. சிசிலியா மட்டுமே இப்படி இல்லையாமாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை இப்படி யூஸ் பண்ணி கொண்டுன்றதுக்காப்புல. ஆராய்ச்சியில் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொண்டுட்டு இருந்திருக்காப்புல. சர்ச்சை விட்டு ஓடி போனதுக்கு பனிஷ்மெண்ட்டா இப்போ அந்த பைத்தியமுக்கு போட்ட மாதிரி அதே சிலுவையில் சூடுங்க
இங்க இவ புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம சூடு போட்டு போடுறாங்க. இந்த டெடஸ்கி பைய பண்ற கூத்தெல்லாம் இந்த மூத்த பாதிரியாருக்கும் அப்புறம் மதர் சுப்பீரியரு இவளைய இந்த டாக்டரு கூட அவளுக்கு கூட இவர் பண்ற அந்த கூத்தெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அவங்களும் டெடஸ்கிக்கு துணை போறாங்கங்க. எல்லாமே சிசிலியாவுக்கு எதிராக தான் இருந்தது. இருந்தாலும் கூட சிசிலியா நம்பிக்கையை விட்டுறாம மனசுல இருக்க அந்த தெம்பை உடம்புக்கு கடத்திட்டு வந்து தெம்பை நல்லா ஏத்திக்கிட்டு போட்டு மதர் சுப்பீரியர் அடிச்சே கொண்டு போடுறா ஒரு கட்டத்துல. அடுத்ததா மூத்த ஃபாதரை யாரும் கொண்டு போடுறாங்க, கழுத்தை அறுத்தே கொண்டு போடுறா. கடைசியா மிச்சம் இருக்கிறது டெடஸ்கி மட்டும்தாங்க. அதுக்குன்னு இப்போ ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி கூடத்தை மண்ணெண்ணை ஊத்தி எரிக்க பாக்குறா. இவன் அப்போ பண்ணு இவள்கிட்ட வந்து சண்டை போட அங்க ஒரு கட்டத்துலங்க டெடஸ்கி அவனோட ஆராய்ச்சி கூடத்திலேயே வச்சு இவனையும் சேர்த்து எரிச்சு விட்டாங்க. ஆளு செத்துட்டான்னு நினைப்போம்ல, இல்ல தீய ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் வச்சு அணைச்சுட்டு மீண்டும் உயிர் பிச்சு வந்துட்டான். ஜீசஸ் உயிர் பிச்சு வராரோ இல்லையோ இவன் மீண்டும் வந்துட்டான். இவனுக்கு பயந்துகிட்டு சிசிலியா சர்ச்சுக்குள்ள இருக்க ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தா அங்க அந்த இருட்டுக்குள்ள டார்ச் அடிச்சுக்கிட்டு பயத்திலேயே அங்கேயும் இங்கேயுமா உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. கூடவே அந்த டெடஸ்கி பையனோட மூச்சும் அங்கேயே சத்தம் வேற கேட்குது, பக்கத்துலயே தான் கேட்குது. அப்போங்க ஆராய்ச்சியில கொண்ட சிஸ்டரு அங்கதான் புதைச்சி வச்சிருந்திருக்கான். கூடவே இப்போ இந்த சிஸ்டர் குவென்னு செசிலியாவோட தோழி நாக்க அறுத்து விட்டுருப்பாங்கல்ல, அவங்கள கொன்னு போட்டிருக்காங்க. இவன் அங்கேருந்து பயந்து ஓடுறா. அங்க ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத பார்த்துட்டு ஓடிடலான்னு பாக்குறா. அங்க டெடஸ்கி இவளை அந்த மறுபடியும் இங்கேயும் காலை பிடிச்சிட்டான். தீயில எரிஞ்சு எப்படி இருக்கான் பாத்தீங்களா? சை, அந்த நிலைமையிலையும் சிசிலியா வயிற்றுல கிழிச்சு ஜீசஸை உயிர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. வயிற்ற கிழிக்கிறான். அங்க கடைசியா சிசிலியா டெடஸ்கியையும் கொண்டு விட்டாங்க. கோழி ரத்தத்தால தப்பிக்கலான்னு ஒரு அங்க பார்த்துருப்பாள்ல. ஆனா இப்போ மனுஷ ரத்தத்தோட சர்ச்சை விட்டு வெளில வந்தா அங்க இவளுக்கு சுகப்பிரசவமே ஆகிறது. ஜீசஸ் ஒரு வழியா மீண்டு வந்துட்டாப்லங்க. ஆனா மனித குழந்தை மாதிரியே சத்தம் கேட்கல, ஒரு மாதிரி விகாரமா ஏதோ சத்தம் கேட்குது. டெடஸ்கியோட ஆராய்ச்சி தோல்வி அடைஞ்சிருச்சு போல் இருக்குதுங்க. சிசிலியா தாம் மனசை கல்லாக்கிக்கிட்டு பெரிய பாறாங்கல்லையே எடுத்து தாம் பெத்த புள்ள மேல கல்லை போட்டு கொண்டு போடுறா. ஜீசஸை மீண்டும் உயிர்ப்பிக்க வச்சு அவர் குழந்தையா இருக்கப்பவே மீண்டும் ஒரு தடவை கொடுமைப்படுத்தி அவர் கொண்டு விட்டாங்க. அங்க நம்ம படம் முடியுதுங்க.